அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குருமணி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்று யூடேஸ் ப்ளஸில் மிஸ்ஸிங் மாணவர் பட்டியல் எவ்வாறு தயாரிப்பது, அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் சர்ச் எவ்வாறு செய்வது தொடர்பான விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மாநில திட்ட இயக்குநர்கள் அவர்களின் அறிவுரைப்படி ட்ராபாக்ஸில் முதல்ல நல்லா தேடி பார்க்கணும். அதுக்கப்புறம் அனைத்து வகையான சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி மாணவர்களை தேடணும். இதுலேயும் ஒரு மாணவரை கண்டுபிடிக்க முடியாட்டினா ஃபார்ம் S02 அப்படிங்கிறத நிறைவு செய்து நம்ம பள்ளிக்குரிய ஆசிரியர் பயிற்றுனர் மூலம் உங்களுடைய ஒன்றியத்தை சார்ந்த எமிஸ் அல்லது யூடேஸ் ஒருங்கிணைப்பாளர்கிட்ட இதை நம்ம ஒப்படைக்கணும், ஃபார்ம் S02. இப்போ அந்த ஃபார்ம் S02 உள்ள விவரங்களை மட்டும்தான் நம்ம வட்டார வளமையத்தில் இருக்கக்கூடிய எமிஸ் கோஆர்டினேட்டர் அல்லது யூடேஸ் கோஆர்டினேட்டர் மூலம் தான் அந்த மிஸ்ஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் விஷயங்களை அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு அறிவுரை வழங்கியிருக்காங்க நமது மாநில திட்ட இயக்குனர் அவர்கள். சரி, ட்ராபாக்ஸில் உள்ள மாணவர்களை நம்ம எப்படியும் ஸ்கூல் ஆக்டிவ் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருப்போம் இந்நேரம். ஸோ அவர்களை பற்றின விஷயங்கள் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், அவங்கள தேடி எடுத்திருப்போம். இப்போ அது இல்லாமல் சர்ச் ஆப்ஷன்லேருந்து பசங்களை எப்படி நம்ம ஸ்கூல் லிஸ்ட்டில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சர்ச்சுங்கிறது 3 வகையில் நமக்கு இருக்குது. ஸோ சர்ச் ஆப்ஷன் எப்படி போகணும் அப்படின்னா, இடது பக்கத்தில் நம்ம ஸ்கூல் லாகின் வழியாக உள்ளே போயிடுறோம். இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்டூடெண்ட்ஸ் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வகையான சர்ச்சு PEN, பெண் எண்ண அடிப்படையில் சர்ச் செய்யலாமா அப்படின்னு கேட்கும். PEன்னா பர்மனெண்ட் எஜுகேஷன் நம்பர். இந்த பெண் நம்பர் இந்த பெண் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணோம்னா மாணவருடைய விவரங்கள் நேரடியாகவே நமக்கு கிடச்சிரும். ஸோ ஈஸியாக மாணவர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் பெண் நம்பரை எப்படி எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஷன் அப்படிங்கிற பகுதியை கிளிக் பண்ணோன்னா இம்போர்ட் மாடியூல் இருக்கும். இம்போர்ட் மாடியூலில் இம்போர்ட்டுக்கு கீழே கோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் பென் அண்டு DOB அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு பையனுடைய ஆதார் எண் கேட்கும், டேட் ஆஃப் பர்த்தோட வருஷம் கேட்கும். ஸோ இதை கொடுத்தோம்னா பையனோட பென் நம்பர் கிடச்சிரும். எப்படி ஆதார் நம்பரை நம்ம அட்டனன்ஸ் எழுதி வைக்கிறோமோ அதே மாதிரி பென் நம்பர் எழுதி வைக்கணும். ஸோ இந்த பென் நம்பரை பயன்படுத்தி இந்த ஆப்ஷனில் சர்ச் பண்ணோம்னா அந்த பையனை நம்ம நேரடியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம உரிய வகுப்பில் அவனை சேர்த்துட முடியும். இது ஒரு வகை. ரெண்டாவது வகையில் பார்த்திங்கன்னா, மாணவருடைய பெயர் ஆதார் எண் நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த ரெண்டாவது வகைக்குள்ளே போகலாம். பெயரோட ஒரு 3லேருந்து 4 எழுத்துக்கள், ஆதார் எண்ணோட கடைசி 4 இலக்கம் கொடுக்குறோம். ஸோ நம்ம சர்ச் கொடுத்தோம்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதே போல் பெயருடைய இதே போல் கடைசி 4 இலக்கம் உடைய நிறைய ஆதார் எண் வரும். அதுலேருந்து நமக்கு தேவையான மாணவருடைய ஆதார் எண்ணை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும். மற்ற டேட்டா ஒப்பிட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இருந்தாலும் நம்மளால் PEN எண் கண்டுபிடிக்க முடியல, பெண் எண் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் டைப்பு. தேர்டு டைப்பில் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே ஆப்ஷனில் அதே பக்கத்தில் கீழே கொடுத்துருப்பாங்க. ஆதாரே நம்மள்கிட்ட இல்லை, அந்த பையன்ட்டு ஆதார் இல்லை, ஆனால் மற்றபடி டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அம்மா பேர் இருக்குது, அப்பா பேர் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக், எந்த ஒன்றியம், எந்த மாநிலங்கிறது தமிழ்நாடு, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு 3வது வகை ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதில் என்ன செய்யணும், எல்லாத்துலேயும் டேட் ஆஃப் பர்த்தில் 3 எழுத்து, அப்பா பேரில் 3 எழுத்து, முழுசாக தெரிஞ்சாலும் முழுசாக போட்டுக்கலாம். இப்படி சர்ச் பண்ணும்போது அது மறுபடியும் அதே காம்பினேஷனில் உள்ள நிறைய மாணவர்கள் கிடைப்பாங்க. ஸோ அதில் நம்பக்கூடிய மாணவர்கள் எதுன்னு கரெக்டாக சர்ச் பண்ணணும். ஸோ இந்த தேடுதலை தவிர்க்கணுன்னா பென் நம்பரை கண்டுபிடிச்சி அது வழியாக போகிறது ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்படி நம்ம 3லேயும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ நம்ம யாருமே கிடைக்கல, இந்த 3லேயும் நம்ம மாணவர் விவரம் கிடைக்காட்டினா தான் அந்த மாதிரி விவரங்களை ஃபார்ம் S02ல் ஃபில் பண்ணி நம்ம ஒன்றியத்தில் உள்ள எமிஸ் கோஆர்டினேட்டர் அல்லது யூடேஸ் கோஆர்டினேட்டர்கிட்ட ஒப்படைக்கணும். சரி, இந்த ஃபார்ம் S02 எங்கே இருக்குது, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த முறை யாருக்கெல்லாம் ஒத்து வரும், ஒரு 2வதுலேருந்து 12வது வரைக்கும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த மாதிரி நம்ம மிஸ்ஸிங் ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போனா அறிமுக வகுப்பான இந்த LKG இருக்கலாம், UKGயோ, ப்ரீகேஜியோ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் பசங்க இல்லாட்டினா அவங்கள ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு புதுசாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம BRCக்கு போக வேண்டாம்.
ரைட்டு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கான விஷயங்களை நாங்கள் வந்து ஃபில் பண்ணுற கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சக ஆசிரியர் நண்பர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.